ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச தத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஆறாவது சதருத்ரர் கதை, 12வது பாடல். அக்கரியாகத் தன்னை கண்டது குளப்பள்ளத்தில் கைக்கறி வீழ்ந்தது அந்த கரியை ஓர் வேந்தன் பாகன் சிக்கன கொடுபோயாங்கோர் செருவிலே சிதையச் செய்தார். பக்கவண்டு இணக்கத்தால் கைப்பகடு மீண்டு அழியாயிற்றன்றே. கடுத்ததோர் களிரார் மீற கயத்தொடு அவ்வண்டு தூளாய் அடுத்த கூலத்தில் அன்ன அறிவினால் அன்னம் ஆனது. உடுத்த நீர் உலகில் அன்னம் உழப்பிலா யோனி எய்தி தடுத்த நீர் கயக்கஞ்சத்து ஓர் சாரசம் ஆனது அன்றே. ஒரு யோகி சந்நியாசி ஞானியாக இருந்தவர் ஒரு சமயம் தான் விரும்பிய வடிவத்தை எடுக்கக்கூடிய அந்த சித்தியினால் ஒரு பாமரனாக சாமானியனாக அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறு அவர் சங்கல்பித்தவுடன் அவ்வாறு சாமானியனாக ஆனார், பாமரனாக சாதாரண குடிமகனாக ஆனார். அதிலிருந்து இன்னொரு சங்கல்பம் செய்ய
மறை ஓதும் பிராமணனாக ஆனார். பிறகு க்ஷத்திரியனாக, ராஜாவாக, தேவதையாக, மானாக, வனத்திலே கொடியாக, பிறகு வண்டாக, பிறகு யானையாக, அந்த யானையிலிருந்து மீண்டும் வண்டாக, மீண்டும் அன்னமாக ஆனார். ஒரு மனதினுடைய சங்கல்பம் பலவாக ஆகின்றது. ஒரு கனவிலிருந்து இன்னொரு கனவு, இன்னொரு கனவு என்று கனவுக்குள் கனவு செல்வது போல சங்கல்பத்தினால யோகிகளால் பல்வேறு ரூபங்களை எடுக்க முடியும். அவ்வாறு தன்னுடைய மன சங்கல்பத்தினாலே ஒவ்வொரு சரீரத்திலிருந்து அந்த சரீரத்தில் இருக்கிற பொழுது அதன் மேலே அபிமானம் இருக்குது. அதில் எது பிடித்ததாக இருக்கோ அதற்கேற்றாற் போல அடுத்த உருவம் என்று பலவாக பல சரீரங்களை எடுத்து அவர் இருந்தார். இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்த கதை. வாழ்க்கையில் பல கனவுகள் வருகின்றது. அது நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் பல கனவுகள் என்பது அனுபவத்தில் இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கனவு என்று சொல்லுகின்றது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் வருகின்றன, எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அனுபவிக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆத்மாவிற்கு ஒரு அனுபவமே. அதில் ஒரு முழு வாழ்க்கையும் ஒரு சின்ன அனுபவம் போல. ஒரு வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை பார்க்கிறோம். ஆத்ம திருஷ்டியில் இருந்து பார்த்தா ஒவ்வொரு வாழ்க்கையும் அதற்கு ஒரு அனுபவம் போல இருக்கின்றது. அனுபவங்கிற போது அதை அனுபவிப்பவன் வேறாக இருக்கிறான். அனுபவங்கள் வந்து போகின்றன. அதுபோல ஆத்மா சரீரத்திற்கு வேறாக இருக்கின்றது. அதனிடத்தில் சரீரங்கள் வந்து போகின்றன. அந்த சரீரங்கள் வந்து போகின்ற பொழுது ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் ஒவ்வொரு அனுபவமானது வருகின்றது. அதனால் ஒரு முழு வாழ்க்கையும் ஒரு சிறு அனுபவம் போல இருக்கின்றது. ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு நாளில் ஒரு சினிமா பார்க்கலாம், 2 சினிமா பார்க்கலாம். இப்படி வாழ்க்கையில் பல சினிமாக்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒரு கதை இருக்குது. அதில் பல கதாபாத்திரங்கள் இருக்குது. அது முழுக்க பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் முழு வாழ்க்கை வரலாறாகவும் இருக்கலாம், சின்ன சின்ன பகுதிகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு 2-3 மணி நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படி அநேக காட்சிகளை, அநேக கதைகளை நம்ம பார்க்கிறோம் அல்லது நூல்களாக படிக்கின்றோம். நமக்கு அது படிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அனுபவம். ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு அது ஒரு முழு வாழ்க்கை, முழு ஆயுட்காலம். அதனுடைய திருஷ்டியில் அது முழு ஆயுள் காலம். ஆனால் அதற்கு வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு அற்ப காலம். ஒரு ஈ, எறும்பு, கொசு இந்த மாதிரி சிற்றுயிர்கள் இருக்குது. அதனுடைய வாழ்க்கை அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழு ஆயுள் காலம். பிறந்து வளர்ந்து தன் வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டு பிறகு அடுத்த சந்ததிகளை விருத்தி பண்ணி உணவு தேடி உணவு உண்டு வாழ்ந்து பிறகு பேரம்பேத்தி கூட அது பார்த்துட்டு போகலாம். நமக்கு அதனுடைய வாழ்க்கை நம்ம வெளியே இருந்து பார்க்கிற பொழுது அந்த கொசுவோட வாழ்க்கை 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் 1 மாதங்கிறான். எறும்போட வாழ்க்கை, ஈயோட வாழ்க்கை, ஈசல் வாழ்க்கை பார்த்தாக்க சில மணி நேரங்கள். வெளியே இருந்து நம்முடைய 100 ஆண்டுகள் வாழக்கூடியவனுக்கு அதனுடைய வாழ்க்கை ஒரு அல்பமானது, சில மணி நேரங்கள் என்று தெரிந்தாலும் அதனுடைய திருஷ்டியில் அதற்குள்ளே இருந்து பார்க்கிற பொழுது அதற்கு அது ஒரு முழு வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனால் பெரியது, சிறியது, நீண்ட காலம், குறுகிய காலம் என்பதெல்லாம் சார்புடையது. நம்முடைய வாழ்க்கையே நம்ம 100 ஆண்டுகள்ங்கிறத ஒரு முழுமையான ஆயுட்காலம், வாழ்நாள் என்று பெரியதாக கருதுகிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறபடி தேவர்களுடைய ஆயுட்காலத்தை ஒப்பிடுற பொழுது அல்லது பிரம்மாவோட ஆயுட்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய ஆயுட்காலம்ங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு முன்னாடி எறும்பு, கொசு மாதிரி தான் தேவர்கள் முன்னாடி நம்முடைய வாழ்க்கையானது அல்ப காலமானதாக இருக்கின்றது. அல்லது இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்,
அதனுடைய ஆயுட்காலத்தை பார்க்கிற பொழுது சூரியனுடைய ஆயுட்காலமே ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல அநேக நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளாக இருக்கின்ற நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனாலும் அது ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியது. அதற்குள்ள பல கிரகங்கள் தோன்றி அதில் பல உயிரினங்கள் தோன்றி இருந்து வாழ்ந்து போதல் என்பதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட கால அளவை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒன்றுக்கொன்று சார்புடையதாக இருக்கிறது. பெரியது, சிறியது, அற்ப காலம், நீண்ட காலம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நகைப்புக்குரியது தான், ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் நம்மளுடைய மனித வாழ்க்கை, நம்ம ஒரு நீண்ட வாழ்க்கை, ஒரு பெரிய வாழ்க்கை என்று நினைக்கின்றோம். உண்மையிலேயே அது மனதோட சங்கல்பம் அளவுதான். நம்முடைய கனவு மாதிரி, கனவுல மனதோட சங்கல்பங்கள், சில விருத்திகள் ஒரு முழு வாழ்க்கையாக அமைகின்றன. அந்த கனவு நம்ம படுத்து தூங்குகிற காலம் மிகக்குரியது. அதற்குள்ள கனவு வர்றது என்பது அந்த கனவு காலம்ங்கிறது மிகக்குரியது, மிகச்சிறியது. அதற்குள்ள ஒரு உலகத்தை ஏற்படுத்தி அதில் நம்ம ஒரு வாழ்ந்து முழு வாழ்க்கையும் கூட வாழ்ந்து போகலாம். அப்படி ஓர் இரவுக்குள்ளேயே பல கனவுகளுக்குள்ள நாம் சென்று வருகின்றோம். அதற்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது பெரிதாக தெரியலாம். ஆனால் வெளியே இருந்து பார்க்கிற பொழுது அது ஒன்றும் இல்லை. அதான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இந்த வாழ்க்கை என்பது கனவு போல. அதே சமயம் இதெல்லாம் அனுபவிக்கின்ற ஒருவன் இதற்கு வேறாக இருக்கின்றான். அதான் முக்கியமானது. இது மட்டும்தான் இருக்குனாக்கா அது சூன்யமாயிரும், ஒன்றுமில்லை, மாயை என்று பௌத்தர்கள் சொல்வதாக ஆகின்றது. அல்லது இதில் ஒன்றொன்றையும் எடுத்துக்கொண்டு அதை பரம சத்தியம் நினைக்கிறது துவைதிகள் சொல்வதாக, நாஸ்திகர் சொல்வதாக ஆகின்றது. இதெல்லாம் பரம சத்தியம்னு. நான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இதற்கு வேறாக ஒன்றும் இல்லை என்றும் சொல்லவில்லை, இதுவே பரம சத்தியம் என்றும் சொல்வது இல்லை. இது தோற்றமாக கல்பனையாக வந்து போகின்றது. இதற்கு வேறாக இதை அனுபவிக்கின்ற ஒரு மாறாத பொருள் இருக்கின்றது. இந்த அனுபவங்கள் எல்லாம், இந்த வாழ்க்கை எல்லாம் ஒன்றினிடத்தில் வந்து போகின்றன. அதெல்லாம் இந்த வாழ்க்கையை உண்டு பண்ணுவது அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம். அதனால் தோன்றிய சிதாபாசன் அகங்காரம், மனது அதனுடைய சங்கல்பம். இந்த சித்தும் மாயையும் சேர்ந்து இவ்வாறு உலகத் தோற்றமாக பல ஜீவர்களாக பல வாழ்க்கையாக இருக்கின்றன, தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இதுதான் தத்துவம். இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் வசிஷ்டர் இந்த சதருத்ரர் கதையை சொல்லுகின்றார். ஒரு யோகியானவர் அவருடைய சங்கல்பத்தினால ஒரு சரீரத்தை எடுக்கிறார். அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுவே நான்கிற எண்ணம் இருக்குது. அதில் ஒரு சங்கல்பம் ஏற்பட்டு அடுத்த சரீரம், அதில் சங்கல்பம் ஏற்பட்டு அடுத்த சங்கல்பம், அடுத்த சரீரம் என்று அது ஒரு முடிவில்லாத பயணமாக தொடருகின்றது. எல்லாமே மனது செய்கின்ற கற்பனை. ஆகவே அது மாயையானது. அது மட்டுமல்ல, ஒன்றே பலவாக ஆகின்றது, பலவாக பல உருவங்களை எடுக்கின்றது. அதான் இந்த கதையோட முக்கியமான விஷயம். ஒன்றே பலவாக ஆகி இருக்கின்றது என்பதும், அவ்வாறு பலவாக தோன்றுகின்ற தோற்றம் மித்தையானவை, பொய்யானவை, கற்பனையானவை என்பது. இப்படி அவர் பல சரீரங்களை எடுத்து அது மட்டுமல்ல, இந்த சரீரங்கள் பிறவிகளுக்கு காரணம் அந்த சரீரத்திலிருந்து நாம் செய்கின்ற சங்கல்பம். அதுவும் ஒரு விஷயம். பல சரீரங்கள் தோற்றம் ஒன்றே பலவாக ஆகி இருக்கின்றது என்பது ஒரு உண்மை. அந்த ஒன்று பலவாக ஆகி இருக்கிறது, ஆகி தோன்றுகிறது என்பதனால் அந்த தோற்றங்கள் உண்மை இல்லாதவை என்பது ஒரு உண்மை. அதுக்கப்புறம் அவ்வாறு பல தோற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக மன சங்கல்பம் இருக்கிறது என்பது இன்னொரு உண்மை. அந்த உண்மையைத்தான் இங்கே உணர்த்துகின்றார். அதுதான் இந்த கதை மூலமாக சொல்ல வர்றார். நம்மளுடைய மன சங்கல்பம்தான் அநேகமாக நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றது. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவிக்கும் அதுவே காரணமாக இருக்கின்றது. மரண காலத்தில் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே அடுத்த ஜென்மா, அடுத்த பிறவியானது வருகின்றது. மரண காலத்தில் நாம் எதை நினைக்கிறோம் என்பது வாழ்நாள் முழுக்க நாம் எதை நினைத்திருக்கிறோம், எதை அதிகமாக பார்க்கிறோம், கேட்கிறோம், அபிமானம் கொள்கிறோம், எதன் மேலே நமக்கு அதீதமான பற்று ஏற்படுகின்றது என்பதை பொறுத்து இருக்கின்றது. இதான் இந்த கதை மூலமாக நம்ம பார்க்கிறோம்.
நம்ம உபனிஷத்துக்கள் பகவத்கீதையிலையும் இதே கருத்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி பலவாக ஆன அந்த யோகி இப்போ கடைசியாக எங்கே இருக்கிறார்னா ஒரு வண்டாக, அதுக்கப்புறம் அந்த வண்டு ஒரு குளத்தில் ஒரு வண்டாக இருக்கிறார். அந்த வண்டையும் அந்த குளத்தையும் இன்னொரு யானை வந்து துவம்சம் பண்ணுகின்றது. அதனால் அந்த வண்டு இறக்கின்ற சமயத்தில் அருகில் இருக்க அன்னத்தை பார்க்கின்றது. அந்த அன்ன ரூபமாக அன்ன வடிவத்தை அன்னப்பிறவியை அடுத்து எடுக்கின்றது. அதான் 13வது பாடலில் இருக்கிற கருத்து. கடுத்ததோர் களிரால் மீள கயத்தொடு அவ்வண்டு தூளாய் அடுத்த கூலத்தில் அன்ன அறிவினால் அன்னம் ஆனது. அந்த குளத்தில் வசித்த வண்டானது அங்கே வந்த களிரால் கலக்கப்பட்டு அதனால் மிதிக்கப்பட்டு அது மரணத்தை அடைகின்றது. அப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவையை பார்த்து, அன்னப்பறவை அன்னபக்ஷியை பார்த்து அது ஆசைப்படுகின்றது. ஆகவே அன்னம் ஆனது. அடுத்த சங்கல்பம் அன்னம் அன்னப்பறவையாக ஆனது. உடுத்த நீர் உலகில் அன்னம் உழப்பிலா யோனி எய்தி தடுத்த நீர் கயக்கஞ்சத்து ஓர் சாரசம் ஆனது அன்றே. மானசரோவரம் ஒரு சரோவரத்தில் சின்ன குளத்தில் இருந்தது. அந்த அன்னப்பறவையாக இருந்தது. பிறகு அந்த அன்னப்பறவையிலேயே அதற்கு அடுத்த யோனி பிரம்ம அன்னமாக, பிரம்மலோகத்தில் இருக்கிற அன்னமாக பிறத்தல் என்பது. அதில் சாரசம்ங்கிறது சரஸ், மானசரோவரம்னு சொல்கிறது, மானசரோவரம்னு. அந்த மாதிரி உயர்ந்த லோகங்களில் இருக்கக்கூடிய அந்த அன்னமாக அது பிறக்கின்றது. அதனால் ஒரு சாதாரண அன்னமாக பூலோகத்தில் இருக்க அன்னமாக பிறந்தது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அன்னங்களை பார்த்து, அதனுடைய உயர்ந்த ரகங்களை பார்த்து அதில் இச்சை வைத்து அப்படி பிரம்மலோகத்து அன்னமாக அது பிறக்கின்றது. பிரம்ம வாகனமாக அது ஆகின்றது. அதுக்கப்புறம் அடுத்த பாடல். அக்குருகு ஒரு கால் விண்போய் அரண்புறத்து அரணை கண்டு மிக்க சங்கரன் நான் என்றே மெய்மையாய் நினைத்தலோடு நக்கனது உருவம் ஆகி நயத்தவா ஈசன் நாட்டில் நயந்தவா ஈசன் நாட்டில் தொக்க பல் கணங்களோடும் சுக்கமெய் ஞானத்தோடும் ஈசனாய் இயங்குவான் முன் இயன்றன சரிதையெல்லாம் மாசு அரு புந்தியாலே மதித்தனன் மறைப்பிலாத தேசு விஞ்ஞானமேனி சிவன் தனி இருந்து செப்பும் வீசிய கனவு நூற்றின் வியப்பெல்லாம் விளங்க நோக்கி கதை தொடர்கின்றது. அந்த அன்னப்பறவை இப்போ பிரம்மலோகத்தில் இருக்க அன்னப்பறவையாக ஆனது. அங்கே பிரம்மலோகத்தில் இருந்ததுனால அதற்கு உயர்ந்த ஞானங்கள் இருந்தது. அந்த பிரம்மா உபதேசிக்கின்ற பிரம்ம ஞானத்தை எல்லாம் அது பெற்றிருந்தது. அதனால் அந்த பறவையானது ஒரு உயர்ந்த பிறவியை, உயர்ந்த லோகத்தில், அதுவும் பிரம்மலோகத்தில் பிறந்திருக்கிறதுனால பிரம்ம ஞானத்தோடு அது இருப்பதாய் இருக்கின்றது. அப்படி ஒரு பொழுது பிரம்மா கைலாசத்திற்கு சென்ற பொழுது இந்த அன்னமும் கைலாசத்திற்கு சென்றது. குருகு ஒரு கால் விண்போய் அரண்புறத்து கைலாசம், ஆகாயத்தில் பறந்து கைலாசத்தில் போய் அந்த பிரம்மா போகின்ற பொழுது இதுவும் சென்றது. அரணை கண்டு அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரரை பார்த்து மிக்க சங்கரன் நான் என்றேனா. அதனால் அங்கே சங்கரரை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்காரேன்னா அந்த சங்கரர் அந்த கைலாச லோகம் அங்கே இருக்கக்கூடிய ருத்ரர் சங்கரன் பரமேஸ்வரன் அவரை பார்க்கிற பொழுது அதனால் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சங்கரனை உபாசிக்க தொடங்கியது. அதனால் அதை தியானம் பண்ணுது. சங்கர ரூபத்தை, சங்கரனை, பரமேஸ்வரனை தியானிக்கின்றது. அதனால் என்றே மெய்மையாய் சங்கரன் நான் என்றே மெய்மையாய் நினைத்தலோடு அதனுடைய அந்த உபாசனையினால், தொடர்ந்த தியானம் உபாசனையினால் சங்கர ரூபத்தை அடைகின்றது, சாரூபியத்தை அடைகின்றது. சங்கரன் தான் அவர் அங்கே இருக்கிறார். ஏன்னா அவரெல்லாம் புண்ணிய பாபத்தினால தோன்றக்கூடியவர் அல்ல சங்கரன். அதனால்
பரமேஸ்வரன் அவர் அங்கே இருக்கிறார். தொடர்ந்து இது தியானம் பண்ணதுனால, சங்கர ரூபத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு தொடர்ந்து அதை தியானம் பண்ணதுனால, சிந்தனை பண்ணதுனால அதனுடைய பிரயோஜனமாக சாரூபியத்தை அடைகின்றது. அது ஒரு ருத்ரனா சங்கரனாக அந்த லோகத்திலேயே சிவகணங்களோடு ஒன்றாக ஆனது. நக்கனது உருவம் ஆகி அதை சிவரூபத்தையே அடைந்து, அதனால் சாலோகம் சாரூபம் அப்படிங்கிறோமே, அப்படி சாரூபத்தை அடைந்து அந்த லோகத்திலே அது இருக்கின்றது. நயந்தவா ஈசன் நாட்டில் தொக்க பல் கணங்களோடும் சூக்ஷ்ம மெய் ஞானத்தோடும் பல்வேறு அந்த பல சிவகணங்களோட அதுவும் சிவஞானத்தோடு இருக்கின்றது. இப்போ அவர் ருத்ரர் ஆயிட்டார். ருத்ரர்னா இந்த ருத்ரராக ருத்ர ரூபத்தில் இருக்கின்றார். நல்ல ஞானத்தோட ருத்ரன் இருப்பார். அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடியவர். அந்த சக்தி இருக்காது. ஆனால் ருத்ரன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தங்கள், அந்த மெய்ஞானம் அதெல்லாம் அங்கே இருக்கும். அந்த தோற்றம் ஆக்கிருதி, உடம்போட தோற்றம், மற்ற ஞானம், மற்ற எல்லாமே இருக்கும். அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரமானது அங்கே ருத்ரன் பண்ணக்கூடிய அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்த தொழில்கள்லாம் இருக்காது. சாரூபியத்தை அடைந்தால் அது சிவன் மாதிரியே இருக்கலாம், விஷ்ணு மாதிரியே இருக்கலாம். அங்கே அவர் இருந்து எந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாரோ அப்படி இருக்கலாம். அந்த ஞானமும் இருக்கும். இது அரசியல் தலைவர்லேயே பெரிய தலைவர்னா ஒரே மாதிரி 4 பேர் வச்சுருக்கிறான். யார் ஒரிஜினல்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படிலாம் இருக்குது. புட்டின் மாதிரி 10 பேர் இருக்காங்களாம். 10 பேரோ 12 பேரோ ஏதோ வச்சுருக்கிறான் பெரிய அரசியல் தலைவர்கள். அப்போ யார் ஒரிஜினல்னு வெளியே தெரியாது. அவர் ஒரு காரில் ஏறி போவார், இவர் ஒரு காரில் ஏறி போவார், யார் எங்கே போவார்னு சொல்லி தெரியாது. பாதுகாப்புக்காக அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்போ அதே தோற்றத்தில் இருப்பார். அதற்கு தேவையான மற்ற வசதிகள், பாதுகாப்பு, மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அதிகாரம் இருக்குமானா அந்த டூப்புக்கெல்லாம் அந்த அதிகாரம் இருக்காது. அவர் மாதிரியே மதிப்பு மரியாதை மற்றதெல்லாம் கொடுத்துருப்பான். சாப்பாடு, மற்ற உடம்பு பாதுகாக்கிறது, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து இருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கு தான் இருக்கிறது. ஒரிஜினலுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி சாரூபியத்தை அடைகின்ற பொழுது அந்த ஈஸ்வரன் அவர்தான் ஈஸ்வரராக இருப்பார். மற்றவர்கள் ஈஸ்வரரை போல இருப்பார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த உயர்ந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள், ஞானம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தொழில் என்பது இருக்காது. அப்படி இவர் இருக்கிறார். அப்படி இவர் இருக்கிறதுனால அந்த ஞானம் ஈஸ்வரனுக்குரிய ஞானமானது இருக்கின்றது. அதனால் அவருக்கு தன்னுடைய முந்திய பிறவிகள், தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தெரிகின்றது. அடுத்த பாடல் 15. ஈசனாய் இயங்குவான் முன் இயன்றன சரிதையெல்லாம் மாசரு புந்தியாலே மறைப்பிலா மதித்தனன் மறைப்பிலாத தேசு விஞ்ஞானமேனி சிவன் தனி இருந்து செப்பும் வீசிய கனவு நூற்றின் வியப்பெல்லாம் விளங்க நோக்கி. அந்த சூக்ஷ்ம மெய்ஞானத்தோடு இருக்கின்றார். தத்துவ சிவஞானத்துடன் ஈஸ்வரன் மாதிரி சர்வஜனாக இருக்கின்றார். ஈசனாய் இலங்குவான். அப்போ அந்த ருத்ரராய் இருக்கின்ற அந்த யோகி முன்னி அந்தன முன் இயன்றன சரிதை எல்லாம் மாசு அற புந்தியாலே மதித்தனன். தான் எப்படி இங்கே வந்தோம், நமக்கு இதற்கு முந்தின பிறவிகள் என்ன அப்படின்னு அந்த தன்னுடைய அந்த சரிதையானது அவருக்கு விளங்குகின்றது. அதனால் உண்மையிலேயே நாம் ஒரு யோகியா இந்த பூமியில் இருந்தவர் சங்கல்பத்தினால் அடுத்தடுத்து பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு இப்படி 100வது சரீரமாக, அதனால் இது இங்கே நடுவில் இந்த பாட்டில் அது விட்டு போயிருக்கு, சொல்லலை தமிழாக்கத்தில். இவர் இந்த கடைசி அன்னபக்ஷியா வண்டிலிருந்து அன்னபக்ஷி ஆகிறதுக்கு முன்னாடி பல பிறவிகளை எடுத்து 85 சரீரங்களை எடுத்து அதுக்கப்புறம் அன்னபக்ஷி ஆகி அதற்கப்புறம் அடுத்தடுத்து இப்போ இருக்கிறது ருத்ரன்கிறது 100வது. முதல்ல அந்த யோகியா இருந்ததுலேருந்து இப்போ ருத்ரனா இருக்கிறதுக்குள்ள 100
சரீரங்களுக்குள்ள 100 வாழ்க்கைக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறார். 100 ரூபத்தை எடுத்து கடந்து வந்திருக்கிறார். அதனால இப்ப இருக்கிறது 100வது. வீசிய கனவு நூற்றின் வியப்பு எல்லாம் விளங்க நோக்கி தன்னுடைய சரிதை 100 பிறவிகளை எடுத்துக்கொண்டு ஒரு சங்கல்பத்தினால ஒரு யோகியா இருந்தவர் அடுத்தடுத்து 100 சரீரங்களை எடுத்துக்கொண்டு இப்போ ருத்ர சரீரத்தில் இருக்கிறோம்னு அவருக்கு தன்னுடைய பூர்வ சரிதங்கள் எல்லாம் தெரிகின்றது. அதனால் மாசரு புத்தியாலே, அதனால் ராஜச தாமச மறைப்பு இல்லாத அந்த சாத்திக புத்தியினால சர்வஜத்துவம் இருக்கு. அதனால் தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். மதித்தனன் மறைப்பு இல்லாத தேசு விஞ்ஞானமேனி சிவன் தனி இருந்து செப்பும் வீசிய கனவு நூற்றின் வியப்பெல்லாம் விளங்க நோக்கி தன்னுடைய தெளிந்த ஞானத்தினால இப்போ சிவரூபமாக ருத்ர ரூபமாக இருக்கின்றோம். ஆனால் இதற்கு முன்னாடி 100 சரீரங்களை எடுத்து இப்பொழுது ஒரு சங்கல்பத்தினால இவ்வாறு இருக்கிறோங்கிறத அவர் புரிந்து கொள்ளுகின்றார். அடுத்த பாடல். சித்திரம் அம்ம இந்த ஜகத்தை மோகம் செய் மாயை மித்தையாய் இருந்தும் கெட்டேன் மெய்மையாம் காணல் போல இத்திர மயக்கமாக இப்பெருமாயை காட்டில் ஒத்த பல்லிடத்தில் புக்கேன் உழன்றனன் எல்லையின்றி. அம்மங்கிறது அந்தோ அந்தோ ஐயோ அப்படின்னு ஒரு வியப்புல சொல்லுகின்ற வார்த்தை. சித்திரம்னா விசித்திரம். என்ன விசித்திரம் இது? நாம் இப்படி ருத்ரரா வந்திருக்கிறோம்னா ஏதோ புண்ணியம் பண்ணி உண்மையிலேயே பிறந்து வரலை, ஒரு சங்கல்பத்தினால யோகியா வாஸ்தவமாக நம்மளுடைய ரூபம் யோகியா இருந்தது. ஒரு யோகியா இருந்து ஒரு சின்ன சலனம், ஒரு சாமானியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பார்க்கலாம்னு நினைத்து அந்த சங்கல்பத்தினால ஒரு பாமரனாக ஆகி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சங்கல்பத்தினால இப்பொழுது ருத்ரனாக ஆகி இருக்கிறோம். என்ன விசித்திரம் இது அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஜகத்தை மோகம் செய் மாயை மித்தையாய் இருந்தும் கெட்டேன். இந்த மோகத்தை உண்டு பண்ணுகின்ற மாயை, மோகம் செய் மாயை, இந்த ஜகத்தை மோகத்தினால மயக்கத்தினால உண்டுகின்ற மாயை மித்தையாய் இருந்தும் கெட்டேன். இதெல்லாம் மாயை மித்தை என்று தெரிந்திருந்தும் ஒரு சின்ன சங்கல்பத்தினால நான் கெட்டேன். யோகியா யோகானந்தத்தை அனுபவித்து கொண்டு பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் சும்மா ஒரு ஆசை என்ன எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு நினைத்ததோட விளைவு இப்போ 100 பிறவியை கடந்து வந்துட்டேன்னா மித்தையா இருந்தும் கெட்டேன்னா. மெய்மையாம் காணல் போல, இந்த சத்தியமாக தோன்றுகின்ற உண்மை போல இருப்பதாக தோன்றுகின்ற காணல் காட்சி போல இத்திர மயக்கமாக இப்பெரு மாயை காட்டில், இந்த பெரிய மாயை காட்டில் இப்படி மோகமாக மயக்கத்தினால இந்த பெரிய மாயையாகிய காட்டில் முடிவில்லாத பெருங்காடுனா அடுத்தடுத்த பயணமாக போய்கொண்டிருக்கக்கூடிய பெருங்காட்டில் ஒத்த பல் இடத்தில் புக்கேன்னா பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு அந்த சரீரங்களில் இருந்து வாழ்வதற்காக பல இடங்களை அடைந்து, அதனால் பல லோகங்கள், பல இடங்கள், பல உடல்கள், பல போகங்கள் என்று நான் உழன்றனன் எல்லையின்றி முடிவில்லாமல் இப்படி ஒரு பெரும் பயணம் நான் அடைந்திருக்கின்றேன். பல இடங்களுக்கு போய் பல லோகங்களுக்கு போய் பலவிதமான இன்ப துன்ப அனுபவங்களை பெற்று இவ்வாறு உழன்று வந்திருக்கின்றேன் எல்லையின்றி முடிவில்லாம. அடுத்த பாட்டு. என்னுள மாத்திரத்தில் எழுந்த கற்பனையினாலே முன்னொரு சிருஷ்டிக்கே நான் மொழிந்த சீவடப் பேரானேன் பின்னொரு சிருஷ்டி தன்னில் பெருங்கலை மறையோனானே மன்னவன் ஆனேன் பின்பு வந்தது ஓர் சிருஷ்டி தன்னில் இத்திரம் 100 யோனி எய்து இங்கு ஈசனானே மெத்திய ஆண்டுகங்கள் விருத்திகள் அநேகம் சென்ற
அத்தனை பிறப்பும் போய் நாம் அறிகுவோம் அறிந்து நன்றாய் ஒத்தவாறு ஆக்கியெல்லாம் ஒரு வழிப்படுத்துகிற்போம். என் உள மாத்திரத்தில் எழுந்த கற்பனையினால், என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு கற்பனை, ஒரு சங்கல்பத்தினால யோகியா இருந்த நான் முன் ஒரு சிருஷ்டிக்கே நான் மொழிந்த ஜீவட பேர் ஆனேன். ஒரு சிருஷ்டியில், ஒரு யுகத்தில், ஒரு காலத்தில் யோகியா இருந்த நான் ஜீவகன் என்ற பேரில் ஒரு மனிதனாக, ஒரு சாமானியனாக, பாமரனாக ஆனேன். அதுக்கப்புறம் பின்னொரு சிருஷ்டி தன்னில், அடுத்த ஒரு சிருஷ்டியில் பெருங்கலை மறையோன் ஆனேன். உள்ள வேதம் படித்த பிராமணனாக ஆனேன், ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் ஏற்பட்ட சங்கல்பத்தினால க்ஷத்திரியனாகவும் ராஜாவாகவும் ஆனேன், மன்னவன் ஆனேன். பின்பு வந்தது ஓர் சிருஷ்டி தன்னில். இத்திரம் இப்படியாக ஒவ்வொரு சரீரத்தை எடுத்து அதில் ஒவ்வொரு சங்கல்பத்தினால அடுத்தடுத்த சரீரங்களை எடுத்து 100 யோனி எய்தி 100 சரீரங்களை அடைந்து இங்கு ஈசனானேன். இப்பொழுது ருத்ர ரூபமாக நான் இருக்கின்றேன். இது பரவாயில்ல, ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால, யோகியா ஞானியா இருந்ததுனால மேலே கீழே போனாலும் இப்போ கடைசியாக ருத்ரன் ஒரு உயர்ந்த ஒரு சரீரத்தில், உயர்ந்த ஒரு ரூபத்தில் இருக்கின்றார். சங்கல்பம் அல்பமானதாக இருந்தால் சாமானியர்களுடைய சங்கல்பம் கீழே கீழே கொண்டு செல்வதாக இருக்கின்றது. இப்படித்தான் நம்ம அநேக பிறவிகளை எடுத்திருக்கிறோம். ஆனால் இவர் ஒரே பிறவிக்குள்ளே போனார் அப்படின்னா பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு போய் இருக்கிறார். நம்முடைய வரலாறு இதுதான், நமக்கு அது தெரியலை, அவ்வளவுதான். நம்மளும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 100 யோனிகளை எடுத்து இப்பொழுது இதுவாக இருக்கிறோம். இன்னும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட அதற்கு முந்தின சரீரத்தில் இருந்து அதில் வாழ்ந்து அதனுடைய அனுபவம், அதில் ஏற்பட்ட சங்கல்பம், அடுத்த சரீரம்னு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாமும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். அதனால் இவர் ஏதோ புண்ணியத்தினால யோகியா ஞானியா இருந்ததுனால கடைசியாக ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ருத்ர சரீரத்தில் இருக்கிறார். அதனால் அவருடைய முந்தின பிறவிகள் எல்லாம் தெரிகின்றது அவருக்கு. நமக்கு தெரியலை, அதான் வித்தியாசம். நமக்கு அது தெரியலை, அவருக்கு தெரிகின்றது. மெத்திய ஆண்டு உகங்கள் விருத்திகள் அநேகம் சென்ற, இப்படி பல ஆண்டுகள் பல யுகங்கள் சென்றிருக்கின்றன. அதனால் கதை சுருக்கமாக வந்தாலும் ஒரு பிறவியை எடுத்து அதில் வாழ்ந்து அப்புறம் அடுத்தடுத்து உடனே வந்ததா அடுத்து தாமதமாக வந்ததான்னு தெரியாது. அதனால் இப்போ ஆண்டு யுகங்கள் விருத்திகள் அநேகம் சென்றன, இப்படி அநேக விதமாக வாழ்ந்து அத்தனை பிறப்பும் போய் நாம் அறிகுவோம் அறிந்து நன்றாய். இப்போ என்ன நினைக்கிறார்னா, இப்போ ருத்ர ரூபமாக இருக்கிறோம், இதற்கு பின்னாடி 100 பிறவிகளை, இதற்கு முன்னால் 100 பிறவிகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பிறவிக்கும் போய் எல்லாத்தையும் பார்க்கலான்னு நினைக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு நினைக்கிறார். அது ஒரு சங்கல்பம். அதனால் ஐயோண்ணா இப்போ ஈஸ்வரனாக இருக்கிறார். அதனால் அந்த சக்தி சாமர்த்தியம்லாம் இருக்குது. அது தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, இந்த டைம் ட்ராவல் சொல்கிறாங்க, அந்த மாதிரி டைம் ட்ராவலில் காலத்தில் முன்னோக்கி போய் எந்தெந்த லோக்கங்களுக்கெல்லாம் போக முடியுமோ போகிறதுக்கான சாமர்த்தியம் இருக்குது ருத்ரனாக இருக்கிறதுனால. அந்தந்த லோக்கங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு போய் அந்தந்த இடத்துக்கு போய் அந்த சரீரங்கள், அந்த ஜீவர்கள், அந்த வாழ்க்கையிலெல்லாம் பார்த்து அந்த 100 பேரையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அறிகுவோம் அறிந்து நன்றாய் ஒத்தவாறு ஆக்கி எல்லாம் ஒரு வழிப்படுத்துகிற்போம்னா, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக்கி பார்க்கலாம், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் 100 அவதாரத்தையும் பார்க்கலாம்னா அப்படி நினைக்கிறேன். அடுத்த பாடல். என்றுணர்ந்து ஈசன் முன்னே இருந்த சந்நியாசி தன்பால் சென்றவன் தன்னை எழுப்பி சேதனத்தோடு நெஞ்சோடும் ஒன்றுறச் செய்தலோடும் உணர்ந்த சந்நியாசி தானும் நின்றதன் மயக்கம் எல்லாம் நினைவுற நோக்கினானே.
என்று உணர்ந்து, இப்போ ருத்ரராக இருக்கிறவர் இவ்வாறு நினைத்து முதல் இதுக்கு போகிறார். தன்னுடைய மூல ரூபத்துக்கு செல்லுகின்றார். முன்னே இருந்த சந்நியாசி தன்பால் சென்றவர் அந்த லோகத்துக்கு. அந்த சன்னியாசியை அவர் எங்கே சங்கல்பம் பண்ணாரோ, எங்கே தியானம் பண்ண ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு அங்கே சென்றார்னா, தன் சந்நியாசி தன்பால் சென்றவன் தன்னை எழுப்பி, அவர் அங்கே தியானத்தில் சமாதியில் இருக்கிறார். அவரை எழுப்பினா, நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறவன் வேற லோகத்துக்கு போயிட்டான்னா, அப்புறம் அந்த தூக்கத்துக்கு திரும்பி ரிவர்ஸில் வர்ற மாதிரி இவன் அந்த முதல் சந்நியாசி ரூபமாக யோகி ரூபத்தில் தியானத்தில் சமாதியில் இருந்தவரை எழுப்பி சேதனத்தோடு நெஞ்சோடும் அவரை மனதை விழிக்கச் செய்து அவரை விழிப்படைய செய்து, அதனால் சேதனத்தோடு நெஞ்சோடுனா அவர் தியானத்தில் யோகத்தில் அல்லது சமாதியில் சொல்லப்போனால் மரணம் அடைந்தவரை போல இருக்கின்றார். ஏன்னா இப்போ வேற உலகத்துல எல்லாம் இருக்கார். அதனால் அவரை எழுப்பி சேதனத்தோடு உயிர் பெறச் செய்து நெஞ்சோடு மனதோடு இணைத்து ஒன்றுறச் செய்தலோடும் ஒன்றாக ஆக்கி உணர்ந்த சந்நியாசி தானும்னா, உடனே அவருக்கு சன்னியாசிக்கு தான் சந்நியாசி தான் யார் அப்படிங்கிற அந்த நினைவு வந்தது. நின்ற தன் மயக்கம் எல்லாம் நினைவுற நோக்கினானே. அப்போ சன்னியாசியானவர் விழித்தவர் யோசித்து பார்க்குறாரு, என்ன நாம் யார், எங்கே இருக்கிறோம், எங்கே போனோம், என்ன நடந்தது என்று பார்க்கிறார். இந்த ருத்ரனும் அதை நினைவுபடுத்த இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒரிஜினல் சன்னியாசி இருக்கிறார், 100வது அவதாரமான ருத்ரன் இருக்கிறார். 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். எங்கே இருந்து நீ இப்படி இருந்த, நான் இப்படி ஆயிட்டேன்னா, அதனால் எப்படி இருந்த நீ நான் இப்படியா இருக்கிறேன்னு சொல்லி பரஸ்பரம் 2 பேரும் அவர் பேசிக்கொள்கிறார். அதனால் ருத்ரன் சன்னியாசியை பார்க்குறார், சன்னியாசி ருத்ரரை பார்க்கிறார். கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்துக்கிற மாதிரி தான், நான் தான் இதுன்னு மேக்கப் போட்டு பார்த்துக்கிறார். ஒரு நடிகன் மேக்கப் போட்டு பார்த்துக்கிறார்னா அந்த மாதிரி தன்னைத்தானே பார்த்து கொள்ளுகின்றார். நின்ற தன் மயக்கம் எல்லாம் நினைவுற நோக்கினானே. ஜீவடன் ஆதியாம் தன் வடிவத்தை சிவன் சிந்தித்து தாவில் சிற்ககனத்தோர்பால் சார்ந்து ஜீவடன் வாழ் தேசம் கேவலம் தானும் சந்நியாசியும் கிட்டி அண்ணான் மேவுற மனத்தினோடும் அறிவோடும் மேவுவித்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்னானாங்கன்னா, இப்போ ருத்ரர் சன்னியாசியை எழுப்பி 2 பேராக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அவர் எடுத்த முதல் ரூபம் ஜீவடன்கிற ஒரு சாமானிய ரூபம். அந்த லோகம், அந்த இடம், அந்த ஜீவ சரீரம் அதுக்கு போகிறார்கள். ஜீவடன் ஆதியாம் தன் வடிவத்தை சிவன் சிந்தித்து, அடுத்து 2வது எடுத்த வடிவத்தை அந்த ருத்ரனா இருக்கிறவர் சிந்தித்து தாவில் சிற்ககனத்து ஒரு பால் சார்ந்து அந்த ஜீவடன் வாழுகின்ற ஜீவடன் வாழ் தேசம் கேவலம் தானும் சந்நியாசியும் கிட்டி, இந்த சந்நியாசி அவரையும் கூட்டி கொண்டு ருத்ரன் சந்நியாசி 2 பேரும் அடுத்து 2வதாக எடுத்த ஜீவடன்கிற அவன் வாழ்ந்த அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு அங்கே போய் அந்த ஜீவடனை பார்க்கிறார்கள். பார்த்து அவனுக்கு கதையை சொல்லி அவனுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். மேவுற மனத்தினோடும் அறிவோடும் மேவுவித்தான். அவனும் அவனுடைய கனவுல இருந்து ஏன்னா அவனும் கனவுல தானே இருக்கான், ஒரு கனவுல இருக்கார், அவனும் கனவுல அடுத்து மறையோன் கனவுல இருக்கிறான். அதனால் அவனை எழுப்பி அவனுக்கு நினைவு கொடுத்து, நீ உண்மையிலேயே ஜீவடன் இல்லை, நீ ஒரு யோகி சன்னியாசி, நான் தான் நீன்னு அதுக்கு அவனுக்கு அவனுடைய மனதோடும் அறிவோடும் அவனை சேர்த்து விழிப்படைய செய்து மேவுவித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படியே அடுத்த கதை நம்ம தொடர வேண்டியதான். 3 பேரும் சேர்ந்து 4வது ஆளுக்கு போனாங்க. அந்த மறையோன் அவர் தூக்கத்தில் அவர் இருக்கிறார், அடுத்த கனவுல இருக்கிறார், அவரை எழுப்பினா. 21வது பாடல். மூவரும் அறிவு பெற்றோர் முது பழக்கத்தினாலே மா வியப்பு உற்றும் சற்றும் வியப்பிலார் வடிவம் ஒன்றே மேவு மூ வடிவம் ஆனோர் மிகும் ருத்திரனும் மற்ற அஜீவடன் தானும் சந்நியாசியும் சேர்ந்து சென்று வேதியன் முதலாய் உள்ளோர் பிறப்பிடம் எல்லாம் மேவி தீதர கூட்டி தெய்வ ஞானத்தால் தேசுமிக்க
சோதி சோதி ருத்திரர்கள் ஆகி அறிவுற்றார் சொன்ன ஈசன் போதிரென்று ஏவ தத்தம் இடங்களில் போயினாரே. அல்ல, இந்த மூவரும் அறிவு பெற்றோர் முது பழக்கத்தினாலே மா வியப்பு உற்றும் சற்றும் வியப்பு இலார் வடிவம் ஒன்றே மேவு மூ வடிவம் ஆனோர். அதனால் இந்த 3 பேரும் வெளிப்படைந்து, நாம் 3 பேரும் தனித்தனியாக இருந்தாலும் 3 பேரும் ஒருத்தர் தான். ஒன்று பலவாக இருக்கின்றது, பார்க்கறதுக்கு நம்ம பலவாக தெரிந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஆள் தான் 3 மேக்கப்பில் இருக்கிறோம்னா, 3 வேஷத்தில் இருக்கின்றோம் என்று 3 ரூபத்தில் நம்மளுடைய சங்கல்ப பலத்தினாலேயே பலவாக நாம் இருக்கின்றோம் என்று, அதனால் ஒரு வியப்பு, அதே சமயம் இதெல்லாம் வெறும் தோற்றம் அப்படிங்கிறதுனால வியப்பு இல்லை என்பதும் மேவி வியப்பு சற்றும் மா வியப்பு உற்றும் சற்றும் வியப்பு இலார் வடிவம் ஒன்றே மேவு மூ வடிவம் ஆனோர். ஒன்றுதான் 3ஆக பலவாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு, மிகும் உத்திரனும் மற்ற ஜீவடன் தானும் சந்நியாசியும் சேர்ந்து சென்று, அவங்க 3 பேரும் கிளம்பி அடுத்த 4வது ஆளான வேதியரை பார்க்க போகிறார்கள். வேதியன் முதலாய் உள்ளோர் பிறப்பிடம் எல்லாம் மேவி, வேதியன், அடுத்து க்ஷத்திரியன், அப்புறம் ராஜா, தேவத்தை என்று ஒவ்வொரு சரீரமாக எழுப்பி அவர்கள் கனவுல இருந்து கலைத்து அவர்களுக்கு அவர் இந்த விவேகத்தை கொடுத்து, இப்படி 100 சரீரத்தையும் கடைசியாக இருக்க அன்னபக்ஷி வரைக்கும் எல்லா சரீரத்தைகளையும் எழுப்பி அதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். தீதர கூட்டி தெய்வ ஞானத்தால் தேசுமிக்க ஜோதி ருத்திரர்கள் ஆகி. அதனால் இப்போ 100 பேரும் இருக்கா, 100 பேரும் 100 சரீரத்தோட, அதே சமயம் ருத்ரன் தான் இவர்களை எழுப்பினாருங்கிறதுனால ருத்ரன் தான் நாம் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஞானத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ருத்திரர்கள் ஆகி, அதாவது சதருத்திரர்னா அந்த கதை பேரே சதருத்திரர் பார்க்கிறோம். ஒரே ஆளு தான் சதரூபமாக இருக்கிறார், 100 ரூபமாக இருக்கிறார். 100 பேரும் அறிவுற்றார், ருத்திரர்கள் ஆகி அறிவுற்றார். எல்லாருமே நமக்கு முன்னாடி இந்த பிறவி, பிறகு இந்த பிறவி ஒன்று தான் அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரே சங்கல்பம் தான், ஒரு சங்கல்பம் அடுத்த சங்கல்பம் அடுத்த சங்கல்பம்னு ஒன்று இன்னொன்றுக்கு விதையாகி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது. வாழ்க்கை பயணம்னா ஒரு வாழ்க்கை பயணம் இல்லை, வாழ்க்கை பயணங்கள்னா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு முடிவில்லாத பயணமாக இது வந்திருக்கிறதுன்னு அவர்கள் புரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இந்த ருத்ரர் சரிப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். போதிர் என்று ஏவ தத்தம் இடங்களில் போயினாரேனா, அதனால் திரும்ப எங்கள் நடுவில் கூப்பிட்டு வந்து இருக்கிறார், அதனால் திரும்ப உன்னுடைய கனவை கண்டினியூ போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டார். அதனால் அவரவர்கள் தேசத்துக்கு போய் திரும்ப அந்த ரூபத்தை, அந்த சரீரத்தை அடைந்து அவ்வாறே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு பறவை இருக்குது, பறவைகள் ஏதோ பல தானியங்களை சாப்பிட்டுட்டு எங்கேயோ பறந்து போய் அதனுடைய எச்சத்தில் அந்தந்த விதைகளை பல இடங்களில் போட்டு போயிடுது. அங்கங்கே வளரக்கூடிய மரம் செடி கொடிகள் தனித்தனியாக வளருது. அப்போ அது வாழுகின்ற, அது இருக்கின்ற கால தேசத்துக்கு தகுந்த மாதிரி அதற்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி அப்புறம் அங்கே அதனுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணி தனியாக இருக்குது. எல்லாமே என்னது, ஒரு மூலத்திலிருந்து வந்தது. ஒரே மரத்திலிருந்து ஒரு விதையிலிருந்து தோன்றிய பல விதைகள், ஒரு விதையிலிருந்து மரம் தோன்றி அதிலிருந்து பல விதைகள் வந்து அந்த விதைகள் பல இடங்களுக்கு சென்று அங்கங்கே விழுந்து அது பலவாக ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாததாக, ஒன்றை ஒன்று அறியாததாக, அல்லது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட குணங்கள் உடையதாக, இப்படித்தான் உலகம் பல்கி பெருகி இருக்கின்றது. பல கிரகங்கள், பல பிரபஞ்சங்கள், பல அண்டங்கள் அநேகம் இருக்கின்றன. அதற்குள்ள அநேக சரீரங்கள் இருக்கின்றன, அநேக ஜீவராசிகள் இருக்கின்றன. இப்படித்தான் உலகமானது ஒரு விதையிலிருந்து பலவாக வந்து இருக்கின்றது. அப்படி புரிந்து கொள்ளலாம் நாம் அதெல்லாம். அதனால் அப்படி தனித்தனியாக போய் அது அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தன்னுடைய மூலத்தை அறியாமல்.
அதனால் ஜீவடன் அடுத்த பாட்டு 23. ஜீவடன் மறையோனாதி யாவரும் சென்று தத்தம் பாவையரோடும் வாழ்ந்து பாலுற உடல் போம் நாளில் மே உருத்திரனைச் சேர்ந்தார் இயன்றலும் வீரன் கேளா இது புதுமை என்ன அதன் திறம் வினவலுற்றான் ஜீவடன் மறையோன் ஆதி யாவரும் சென்று தத்தம். இந்த ஜீவகன் மறையோன் அடுத்தடுத்து வந்த அநேக சரீரங்கள் அவரவர்கள் இடத்துக்கு காலத்துக்கு சென்று அவரவர்கள் வாழ்க்கை துணையோடு வாழ்ந்து அப்புறம் பாலுற உடல் போம் நாளில் அந்த அந்த சரீரத்தில் எவ்வளவு பிராரப்தம் எவ்வளவு காலம் இருக்கணுமோ அதில் வாழ்ந்து அந்த உடல் போகின்ற நாளில் மேவு ருத்திரனை சேர்ந்தார். திரும்ப அவர்கள் ருத்திரனை வந்து அடைந்தார்கள். கடைசி பிறவி ஞானத்தோட ருத்ரனா இருக்கிறார். அதனால சங்கல்பம் அடுத்தடுத்து மேலே கொண்டு போகுது. கடைசியாக அவர் ஞானியா இருக்கின்றார். ருத்ர சாரூபியத்தை அடைந்திருக்கின்றார். அதனால் அந்த முந்தின பிறவிகள் அந்த சரீரங்கள்லாம் முடிந்து கடைசியான நிலை எதுவோ அதுதான் அவருடைய ஸ்வரூபம். அங்கே போயிருக்கிறார்கள், அந்த கதியை அடைந்திருக்கிறார்கள் என்றலும். இப்படி வசிஷ்டர் இந்த கதையை சொல்லி சதருத்ரர் கதையை சொல்லி நிறுத்த வீரன் கேளா. வீரன் யாரு? நம்ம வீரன் ஸ்ரீராமர் கேட்கிறார். என்ன இது புதுமை என்ன அதன் திறம் வினவல் உற்றான். என்னையா ஒரு கதை இது, என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு புதுமையான ஆச்சரியமான கதை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கதையை கேட்டு அப்புறம் அந்த கதையினுடைய தர்ம தத்துவ விஷயங்கள் எல்லாம் கேட்கின்றார். அதில் வரக்கூடிய எப்படி ஒன்று பலவாக இருக்க முடியும், ஒன்று பலவாக இருந்தாலும் அது எப்படி ஒரே சமயத்தில் மீண்டும் தோன்ற முடியும், அதெல்லாம் சந்தேகங்கள் நமக்கு வருகின்றது. அதில் கேட்கிறார். அதெல்லாம் ஸ்ரீராமர் கேட்கின்றார். அதன் திறம் வினவல் உற்றான். எப்படி இந்த புதுமை இது நடந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதையெல்லாம் வேற எந்த இலக்கியங்களில் வேற எந்த நாட்டில் எந்த தத்துவங்களில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இப்படியெல்லாம் வாழ்க்கையை பார்க்கறது. அதனால் இது பார்க்கறதுக்கு ஒரு கற்பனை கதை அப்படின்னு தெரிந்தாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்கள் ஆச்சரியமானது. இதெல்லாம் வேற எந்த இலக்கியங்கள்லையும் எந்த தேசத்திலையும் எந்த மொழியிலையும் வேதாந்த தத்துவத்தை இந்த கோணத்தில் இப்படி யோசித்து புரிந்து கொள்றதுன்னா, வேதாந்தம் புரிந்து கொள்வதற்கு ஆழமான இந்த அத்வைத தத்துவத்தை சொல்லுகின்றது. அத்வைத தத்துவத்துக்கு சமானமான ஒரு தத்துவம் உலகத்தில் வேற எந்த மதத்திலையும் வேற எந்த தேசத்திலையும் எந்த அறிஞராலும் சொல்லப்படவில்லை. இந்த வேதாந்தம் தான் சிகரமாக இருக்குது. இந்த தத்துவ திருஷ்டிக்கு வேதாந்தங்கிறது தான் சிகரமாக இருக்கின்றது. அந்த வேதாந்தத்தையே நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு இப்படி சுவாரஸ்யமான கதைகள். அதனால் கதைன்னு பார்த்தாலுமே இந்த மாதிரியான ஒரு கற்பனை, இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் வேற எந்த தேசத்து இலக்கியங்கள் எந்த காலத்து இலக்கியங்கள்லையும் வேற எந்த மதத்திலையும் இல்லை வேற எந்த பண்பாடு கலாச்சாரத்திலையும் இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்குமா இருக்கான்னு தெரியலை. அவ்வளோ ஆச்சரியமான சிந்தனை. இதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வசிஷ்டர் காலம் ராமர் காலம் சொல்கிறோம். அதனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தத்துவத்திலேயோ அல்லது புத்தி ரீதியான வாழ்க்கையை பார்க்கறதுல இவ்வளவு தூரம் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு அறிஞர் அப்படின்னு சொல்கிறான். அறிஞர்னா சாக்ரடிஸ் தான்னா. அப்படி மற்ற தேசத்து சில அறிஞர்களை சொல்லுகிறார்கள். அவர்கள்லாம் அறிஞர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர்களும் அறிஞர்கள் தான். ஆனால் அதற்கு மேலே எவ்வளவோ ஆயிரம் வருடங்களுக்கு எப்போனே நமக்கு காலம் தெரியாதற்கு முந்தின காலத்திலேயே இந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் யோகிகள் ஞானிகள் தத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயங்கள் அல்ல, உண்மையான ஞானம். வாழ்க்கையை பற்றிய தத்துவத்தை, உலகத்தை பற்றிய தத்துவத்தை இப்படி சுவாரஸ்யமான கதைகள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். நல்ல தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கடினம்னா அந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு எளிமையான கதைகள் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன. இப்படி கேட்கிறார்கள. ஆச்சரியா இது புதுமை என்ன அதன் திறம் வினவல் உற்றார். இது என்ன புதுமை, எப்படி இது
அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கதை கேட்டதோடு அதனுடைய தத்துவங்களை கேட்கின்றார். 24வது பாடல். அங்கு ஜீவடனை ஆதி ஆனவர் சந்நியாசி சங்கற்பத்து உருவமானோர் சத்தியமானது எங்கன் பொங்குற்ற சங்கற்பத்தின் பொருளெல்லாம் பொய்யே அன்றோ இங்கு இதை விளக்காய் என்ற ராமர்க்கு வசிஷ்டன் சொல்வான். அங்கு ஜீவடனை ஆதி ஆனவர் சந்நியாசி சங்கற்பத்து உருவம் ஆனோர். அந்த சந்நியாசி யோகியினுடைய சங்கல்பத்தினால தோன்றிய ஜீவடன் முதலானவர்கள். ஜீவடன் முதலா கடைசியா ருத்ரன் வரைக்கும் ருத்ரன் ஆனோர். சத்தியமானது எங்கன் அவர்கள்லாம் ஒரு சங்கல்பத்தில் மனதினுடைய கல்பனையினால அவர் அப்படி ஆகணும்னு நினைச்சார். யோக சித்தி இருந்ததுனால ஆனார். இப்படி ஆனாலும் அது மனதோட சங்கல்பம் தானே. அதனால் சங்கல்பத்து உருவமானார். சத்தியமானது எங்கன் அவர்கள் வாழ்கிறது உண்மையிலேயே ஒரு காலம், ஒரு தேசம், அதில் ஒரு இடம், அதில் அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகளோடு வாழ்கிறார்கள் என்பது எப்படி உண்மையாக ஆகும்? சத்தியமானது எங்கன் உண்மையிலேயே அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டு வேறு வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னா சத்தியமானது எங்கன். பொங்குற்ற சங்கல்பத்தின் பொருளெல்லாம் பொய்யே அன்றோ. இந்த மனது சங்கல்பத்தினால தோன்றுகின்ற அனைத்தும் பொய் தானே, கற்பனை தானே. கனவுல நம்ம தூங்குகிறோம், கனவு வருது, கனவுல ஒரு உலகத்தை பார்க்குறோம், அங்கே நாம் இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார், நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், மற்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது. ஆனால் அது சங்கல்ப மாத்திரம் விழித்த பிறகு எல்லாம் போய்விடுகின்றது. அது அப்படியே அது உண்மையாக இருந்தானா கனவுல விழித்த பிறகு அந்த கனவு உலகம், கனவுல பார்த்த பொருட்கள், அந்த உறவுகள், அங்கே நடந்த விவகாரங்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமா, இருக்க முடியுமான்னு? அப்படி இருந்தால் என்ன ஆகிறது? பொருள் எல்லாம் பொய்யே அன்றோ. சங்கல்பத்தில் தோன்றிய அனைத்து பொய் தானே, அது உண்மையாக இருக்கு என்று எப்படி ஆகும்? இங்கு இதை விளக்க, இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கள் என்று ராமருக்கு என்று கேட்ட ஸ்ரீராமருக்கு வசிஷ்டன் சொல்வார். வசிஷ்ட முனிவர் பதில் கூறுகின்றார். எதுவும் உண்டு அறிவின் உள்ளே எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்தெய்தும் அனைத்தும் ஆதலினால் மெய்யே எது கனவில் காண்கின்றது எது சங்கற்பத்தில் சேர்ந்தது அது அங்கே உண்டெப்போதும் அப்படி வடிவம் ஆகும். எதுவும் உண்டு அறிவின் உள்ளே. அறிவு சித்தில் எப்பொருளும் உண்டு. அறிவில் எல்லா பொருளும் உண்டு. அறிவோட சங்கல்பத்தில் தான் இந்த பொருள்கள் எல்லாம் இருக்குது. அறிவில் இல்லாத பொருள் எதுவும் இல்லை, அல்லது எல்லா பொருள்களும் அறிவிலேயே இருக்கின்றன. உள்ளே எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்து எய்தும். இந்த சித்தானது, சைத்தன்யமானது உள்ளே எப்படி பார்த்ததோ அப்படி அது அதை அடைகின்றது. அப்படி அது ஆகுவதாக, தோன்றுவதாக ஆகின்றது. அப்படி அது விளங்குகின்றது. உண்மையிலேயே அது அப்படி பரிணாமம் அடையலை. பரிணாமம் அடையிறதுங்கிறது இல்லை. பரிணாமம் அடைஞ்சால் திரும்பி வர முடியாது. பால் தயிராயிட்டாக்க திரும்ப தயிரிலிருந்து பால் வர முடியாது. அதனால் அப்படி பரிணாமம் அடைந்து உண்மையிலேயே இந்த தோற்றங்கள், இந்த மாற்றங்கள் இதெல்லாம் உண்மையிலேயே பரிணாமம் அடைந்திருந்தாக்கா தனித்தனியாக இருக்கும், ஒன்று இன்னொன்றாக ஆகாது. ஆனால் சங்கல்பத்தினால தோன்றுவது அவ்வாறு வாஸ்தவமாக அதனுடைய சொரூபம் மாறாமலே பலவாக
விளங்குகின்றது. அதனால் எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்து எய்தும். நாம் பலவாக ஆவோம் அப்படின்னு அந்த பிரம்மம் சங்கல்பம் செய்தது அப்படி உலகமாக ஆகியிருக்கின்றதுன்னு உபனிஷத்து சொல்லுகின்றது. அதனால் அதோட சங்கல்ப மாத்திரத்தினால இவைகள் வந்திருக்கின்றன. வாஸ்தவமாக அது வரவில்லை, வாஸ்தவமாக இங்கே எதுவும் இல்லை, எல்லாமே சங்கல்பத்தினால தோன்றிய நாமரூபங்கள். வாச்சாரம்பணம் எய்தும் அனைத்தும் ஆதலினால். எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்து எய்தும். எய்தும் அனைத்தும் எய்தும் ஆதலினால் மெய்யே எது கனவில் காண்கின்றது, எது சங்கல்பத்தில் சேர்ந்தது, அது அங்கே உண்டு எப்போதும் அப்படி வடிவம் ஆகும். எது கனவில் பார்ப்பதோ இல்லை சங்கல்பத்தினால விழிப்பு நிலையில் சங்கல்பத்தில், கனவுலையும் மனதோட விருத்திகள் தான் கனவு உலகமாக இருக்குது. விழிப்பு நிலையில் நம்மளுடைய சங்கல்பத்தினால ஒரு உலகத்தை ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அது அங்கே அப்படி உண்டு, அது அங்கே அப்படியே ஆகின்றது, அப்படியே ஒரு வடிவத்தை எடுத்து விளங்குகின்றது. அதனால் இது சித்தோட சக்தியை சொல்லுகின்றது, இன்னொன்று நம்மளுடைய மனதோட சக்தியை சொல்லுகின்றது. ஏன்னா சித்தோட மிக நெருக்கமாக இருக்கிறது மனது. சித்தோட சைத்தன்யாம்சத்தை வாங்கி தான் மனது செயல்படுகின்றது. மனதுக்கு ஆதாரம் சைத்தன்யம் தான். அதனால் மனதிற்கு இந்த சக்தியானது இருக்கின்றது. அதனுடைய சங்கல்பத்தினால அது தோற்றுவித்து கொள்ளுகின்ற ஆற்றலானது சக்தியானது அதற்கு இருக்கின்றது, அல்லது பல வடிவமாக தோன்றக்கூடிய சக்தியானது அதற்கு இருக்கின்றது. அடுத்த பாடல். சங்கற்பத்தில் கனவுதனில் சார்ந்த பொருள் எப்படி சேர்ந்தது, அங்கு அப்பொருள்தான் பரமத்தின் அழுந்தும் பழக்கம் யோகம் என்னும் துங்கத்திறத்தல்லது மெய்யா தோன்றாது யோக விஞ்ஞானம் இங்கு பெறலால் சிவன் முதலோர் எங்கும் எல்லாம் காண்கின்றார். இந்த மனது கடைசியாக என்ன சொல்ல வர்றார் என்பதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அப்புறம் அடுத்த வகுப்பில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். இன்னும் 4 பாட்டோட 30வது பாட்டோட இந்த அத்தியாயம், இந்த கதை முடியுது. இதனுடைய தாத்பரியம் என்ன விஷயம் என்றால், இந்த மனது ஒருமுகப்பட்டு இருக்கக்கூடிய மனது எதையும் தோற்றுவிக்க சக்தி உடையது. அது ஈஸ்வரனுடைய மனதாக இருக்கலாம், அல்லது யோகியினுடைய மனதாக இருக்கலாம். யோகி தன்னுடைய யோக சாதனையினால், அவர் சாமானியனாக பிறந்திருந்தாலும் தொடர்ந்த பயிற்சியினால், யோக சாதனையினால் மனதோட சித்த விக்ஷேபங்கள் எல்லாம் நீக்கி மனதை ஒருமுகப்படுத்துகின்றார். அவ்வாறு ஒருமுகப்படுத்துகின்ற மனதினால் எதையும் தோற்றுவிக்க முடியும். மனதுக்கு அந்த சக்தி சாமர்த்தியம் இருக்கின்றது. சிவன் முதலானோருக்கு அது இயற்கையாகவே இருக்கின்றது. தேவர்களுக்கு அந்த சக்தியானது அந்த சத்துவ பிரதானமான மனது இருக்கிறதுனால அவர்கள் சங்கல்பம் பண்ணுறதை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற அந்த சக்தி சாமர்த்தியங்கிறது இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கின்றது. யோகிகளுக்கு யோக சாதனையினால் சித்த ஏகாகிரம், அதனால் நினைத்ததை உண்டு பண்ணக்கூடிய சக்தியானது வருகின்றது. அதனால் இது மனதினுடைய சக்தி. மனதுக்கு அந்த சங்கல்ப சக்தியானது சத்திய சங்கல்ப சக்தியானது மனதிற்கு இருக்கின்றது. அதனால் இது எல்லோருக்குமே இருக்கிறது. ஏன்னா எல்லோரிடத்துலையும் மனதும் இருக்குது, சைத்தன்யமும் இருக்குது. ஆனால் அந்த மனது விஷயங்களை பார்த்து பலவா சிதறிப்போய் இருக்கிறதுனால நம்மால் நினைத்ததை செய்ய முடியவில்லை. மனதை ஒருமுகப்படுத்தினா, சிதறாமல் ஒன்றிணைத்தால் இந்த சங்கல்பத்தினால விஷயங்களை தோற்றுவிக்க முடியும். அப்படித்தான் ஒரு விஞ்ஞானி பல விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து இரவும் பகலுமா ஆராய்ந்து சிந்தனை செய்து புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதெல்லாம் மனதோட சக்தியினுடைய வெளிப்பாடு தான். இயற்கையாக சில பொருள்கள் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துதல் என்பது தொடர்ச்சியான பயிற்சியினால, சாதனையினால கண்டடையப்படுகின்றது. அது மனதோட சாமர்த்தியத்தினால பல விஷயங்களை நம்ம செய்திருக்கிறோம். ஸ்தூலமாகவும் செய்திருக்கிறோம், சூக்ஷ்மமாகவும் செய்ய முடியும். அதனால் சூக்ஷ்மமாக எதை நம்ம சங்கல்பம் பண்ணுறோமோ அது பிறகு ஸ்தூலமாக ஆகும், ஸ்தூலமாக கொண்டு வர முடியும்.
அதனால் இப்போ ஒரு வீடு வீடு கட்டுறதுன்னா முதல்ல மனசோட சங்கல்பத்தினால மனசுக்குள்ளேயே நம்ம ஆசைப்பட்டு வீடு வேணும் வீடு வேணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் அதை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்கின்றோம். அப்புறம் பிறகு அது புற வடிவத்தில் அப்படியே வருகின்றது. அதனால் அதற்கு மூலம் என்னது? சங்கல்பம் என்பதுதான். ஒருமுகப்பட்ட மனது அதனுடைய சங்கல்பம். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.